Hi friends, நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சனில் இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் உங்களுடைய வீக்கெண்டை எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, என்னென்ன ஃபுட்லாம் சமைச்சு எம்மியாக சாப்பிட்டீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை. இந்த ஃபிஷ் ஃப்ரை ஒரு தயிர் சாதமாக இருக்கட்டும், சாம்பார் சாதமாக இருக்கட்டும், செம்ம அல்டிமேட்டான காம்பினேஷனில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் ஒரு 4 மீன் எடுத்து வச்சுருக்கேன். நடுமல் இருக்க மாதிரி எந்த ஒரு மீனும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் 2 பெரிய பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதுக்கப்புறம் இதில் ஒரு பச்சை மிளகா, ரொம்ப காரம் இல்லாததாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 12 கருவேப்பிள்ளை இலை, இதோடைய ஃப்ரேக்னன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூளும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கலர் கொடுக்கும், ரொம்ப காரமாகவும் இருக்காது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, நல்லா அந்த மசாலா மீனோட அப்படியே ஒட்டிக்கிறதுக்காக. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்துடைய சாறு சேர்த்துக்கிறேன். ரொம்ப பெரிய பழமாக இல்லாமல் மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க, ரொம்ப புளிச்சிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ இதில் நம்ம சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், இது அப்படியே ஃப்ரை பண்ணும்போது செமையாக இருக்கும். நம்ம ஃப்ரையும் இதில் தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறோம். இப்போ அதை நம்ம போய் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மசாலாவை சூப்பராக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்க்குறதுக்கே செம்ம ரெட் கலரில் இருக்குல்ல, டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 மீனுக்கு உங்களுக்கு மேரினேட் பண்ணி காட்டுறேன். ஆனால் நான் இப்போ சொன்ன அளவு 4லேருந்து 5 மீனுக்கு இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். நடுமுள் இருக்க மாதிரி மீன் வாங்கிக்கோங்க. இது வஞ்சரம், அப்புறம் சங்கரா, அதாவது இந்த மாதிரி எல்லா மீனுக்குமே நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை எல்லாம் நல்லா இதுக்குள்ளே மசாஜ் பண்ணிடலாம். மீனுக்குள்ளே நல்லா இதுக்குள்ளே நம்ம மசாஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே வரைக்கும் அந்த மசாலாலாம் நல்லா போகும்போது அந்த இந்த மாதிரி கட் போட்டு வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா மசாலா இறங்கிடும். இந்த மசாலா மீன் எப்பயுமே நல்லா மசாலா பிடிச்சாதான் நம்ம சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும். மசாலா பிடிக்காமல் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாவே இருக்காது. இப்போ இதை ஒரு 1/2 அன் ஹவருக்கு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயில் தான் இன்றைக்கி நம்ம பொரிக்க போகிறோம். இப்போ பேனில் நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எதனாலும் ஊற்றிக்கலாம். நான் அப்படி இன்றைக்கி ஆத்தென்டிக்காக அந்த கேரளா எல்லா ஃப்ளேவர்ஸும் அதில் வரணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெயிலே பண்ணுறேன். இப்போ மீனை ஒரு மீனாக இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா வீடே அப்படி ஒரு செம்ம ஃப்ரெக்னன்ஸில் ஃபில்லாக இருந்தது. இதை செய்யும்போது நான் இதில் ஒரு ஹோட்டல் ரசம் வச்சு இந்த இதை சாப்பிட்டேன். ஹோட்டல் ஸ்டைல் ரசம் வச்சு அதோட ரெசிபி சீக்கிரமாக அந்த ரசம் ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி எந்த ஒரு ரெசிபீஸையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா மீனை 2 பக்கமும் திருப்பி போட்டு அப்படியே சுட வாழை இலையில் அப்படியே வச்சாச்சு. இதை நல்லா ஒரு எலுமிச்சம்பழத்தை மேலே புழிஞ்சு நிறைய ஆனியன்ஸ் பக்கத்தில் வச்சு அதை நான் சொன்ன மாதிரி நல்லா சுட சாப்பாடு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு மீன் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.